வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் காலை நேர செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். வாரத்தில் 3 நாட்கள் இலங்கை கடற்பரப்பில் மீன்பிடிப்பதற்கு தமிழக மீனவர்களை அனுமதிக்க வேண்டும் என்று தமிழக காங்கிரசின் தலைவர் செல்வக பெருந்தகை கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், வாழ்வாதாரத்துக்காக மீன்பிடியில் ஈடுபடும் தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் தொடர்ச்சியாக கைது செய்து வருகின்றனர். தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுவதை தடுத்து நிறுத்துமாறு தமிழக முதல்வர் ஸ்டாலின் மத்திய அரசாங்கத்துக்கு தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்ற போதிலும் அதற்கு மத்திய அரசாங்கத்தால் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. தமிழக கடற்பரப்பில் போதிய மீன்கள் இல்லாத காரணத்தாலேயே இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீற வேண்டிய நிலை ஏற்படுகின்றது. இந்திய மீனவர்கள் வாழ்வாதாரத்தை நிலைப்படுத்த வேண்டுமாயின் இலங்கை கடற்பரப்பில் தமிழக மீனவர்கள் மீன்பிடிப்பதற்கான உரிமையை இந்திய மத்திய அரசாங்கம் மீள உறுதிப்படுத்த வேண்டும். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் ஆட்சி காலத்தில் கடந்த 2013ஆம் ஆண்டில் இலங்கை கடற்பரப்பில் வாரத்தில் சில நாட்கள் இந்திய மீனவர்களை மீன்பிடிக்க அனுமதிக்கும் வகையில் சில நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. 2014ஆம் ஆண்டு மோடி பிரதமரான பின்னர் அந்த நடவடிக்கைகள் கைவிடப்பட்டன. மன்மோகன் சிங் முன்னெடுத்த விடயங்களை தற்போதைய பாஜக அரசாங்கம் தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும் என்றார். இந்துக்களின் முக்கிய சமய சடங்குகளில் ஒன்றான தைப்பூச நிகழ்வு நேற்றைய தினம் முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தில் மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் திரு எஸ் குணபாலன் தலைமையில் சிறப்புற நடைபெற்றது. முருக பெருமானுக்கு அனுஷ்டிக்கப்படும் விரதங்களில் முக்கியமான விரதமாக தைப்பூசம் இந்துக்களின் சமய சடங்காக பண்பாட்டு விழுமியங்களுடன் நடைபெறுகின்றமை முக்கியமான அம்சமாகும். மும்மாரி பொழிந்து வயல் நிலம் செழித்து அறுவடையின் ஆரம்பமாக தைப்பூசத்தில் புதிரெடுத்து அவற்றில் பொங்கல் பொங்கி வழிபடுகின்றமை தமிழர் தம் பாரம்பரியத்தின் மரபியல் நடைமுறையாகும். இந்த நெறிமுறையோடு நேற்றைய தினம் தைப்பூச நிகழ்வு முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தில் கோலாகலமாக நடைபெற்றது. குறித்த நிகழ்வானது மாவட்ட நலன்புரி சங்கத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்றமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிகழ்வில் மாவட்ட செயலக பதவி நிலை உத்தியோகத்தர்கள் மற்றும் ஏனைய உத்தியோகத்தர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். ஊடகவியலாளர்களின் படுகொலைகளுக்கு நிச்சயம் நீதி வழங்கப்படும் என்று அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடக சந்திப்பு நேற்றைய தினம் இடம்பெற்றது. இதன்போது அமைச்சர் மேலும் தெரிவிக்கையில், ஊடகவியலாளர் லசந்த விக்ரமசிங்க படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பான விசாரணைகள் இன்னும் நிறைவு பெறவில்லை. அவை இன்னும் நடைபெற்று வருகின்றன. விசாரணையில் தெரியவரும் விடயங்களுக்கு அமைய தொடர்புடையவர்களுக்கு வழக்கு தொடரப்படும். குற்றவாளிகளை பாதுகாக்க வேண்டிய தேவைப்பாடு நீதி அமைச்சருக்கு கிடையாது. குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்தவும் வழக்கு பதிவு தொடரவும் அரசாங்கம் உறுதியாக உள்ளது. சம்பந்தப்பட்ட நிறுவனங்களை அழைத்து ஜனாதிபதியும் பேச்சு நடத்தி வருகின்றார். எனவே நிச்சயம் நீதி நிலைநாட்டப்படும். இந்த விடயத்தில் அவரும் சந்தேகப்பட வேண்டாம் என்றார். காங்கேசன்துறை நாகப்பட்டினம் இடையிலான பயணிகள் கப்பற் சேவை இன்று இடம்பெறாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. காங்கேசன்துறைக்கும் நாகப்பட்டினத்துக்கும் இடையிலான பயணிகள் கப்பற் சேவை காலநிலை சீரற்ற தன்மையால் நிறுத்தப்பட்டிருந்தது. இன்று முதல் சேவைகள் இடம்பெறவிருந்த நிலையில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சேவை இடம்பெறாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் நோக்கி பயணிகளை ஏற்றிக்கொண்டு பயணித்த இலங்கை போக்குவரத்து சபை பேருந்தும் தனியார் பேருந்தும் நேற்று மாலை விபத்துக்குள்ளாகியுள்ளன. பயணிகளை ஏற்றிக்கொண்டு எட்டிக்கு போட்டியாக பந்தய ஓட்டத்தில் ஈடுபட்ட போதே அந்த பேருந்துகள் இரண்டும் விபத்தில் சிக்கியுள்ளன. போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டதை தொடர்ந்து சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் 2 பேருந்துகளையும் போலீஸ் நிலையத்துக்கு கொண்டு சென்றனர். இதையடுத்து மாற்று பேருந்துகள் வரவழைக்கப்பட்டு பயணிகள் தமது பயணத்தை தொடர்ந்தனர். வடமாகாணத்தில் தொடர்ச்சியாகவே இலங்கை போக்குவரத்து சபை பேருந்துகளும் தனியார் பேருந்துகளும் பயணிகளை ஏற்றியபடி பந்தய ஓட்டத்தில் ஈடுபடுகின்றன என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. சர்வதேச சந்தையில் எரிவாயுவின் விலை அதிகரித்துள்ள போதிலும் நாட்டில் லிட்ரோ எரிவாயு விலையை அதிகரிப்பதில்லை என்று தீர்மானித்துள்ளதாக லிட்ரோ நிறுவனத்தின் தலைவர் சென்ன குணவர்த்தன தெரிவித்துள்ளார். போதிய கையிருப்பு உள்ளதாலும் நுகர்வோருக்கு நிவாரணம் வழங்கும் விதமாகவும் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்றும் லிட்ரோ நிறுவனத்தின் தலைவர் சென்ன குணவர்த்தன மேலும் தெரிவித்துள்ளார்.
கையிட்டி விகாரையை இடிக்க வருமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பொதுமக்களுக்கு அழைப்பு விடுப்பது போன்று சமூக ஊடகங்களில் பரப்பப்பட்டு போலியான தகவலை அடிப்படையாக வைத்து அவருக்கு நீதிமன்ற அழைப்பாணை அனுப்பப்பட்டுள்ளது. இது தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்ததாவது: ஜனாதிபதி அனுரகுமார் தலைமையில் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் போது பொதுமக்களின் தனியார் காணிகளை அடாத்தாக ஆக்கிரமித்து அமைக்கப்பட்டுள்ள சட்டவிரோத விகாரை தொடர்பில் கருத்து தெரிவித்திருந்தேன். இதன் பின்னர் விகாரையை இடிக்க வாரீர் என்று நான் அழைப்பு விடுப்பது போல போலியான விளம்பரம் ஒன்று வடிவமைக்கப்பட்டு அது சமூக ஊடகங்களில் பரப்பப்பட்டிருந்தது. என்னால் தெரிவிக்கப்படாத அல்லது என்னால் பரப்பப்படாத அந்த விடயம் தொடர்பில் வெளியான விளம்பரம் போலியானது என்று அன்றைய தினமே நான் எனது சமூக ஊடகங்களில் உரிய தெளிவுபடுத்தலையும் வழங்கியிருந்தேன். ஆனால் இந்த விடயத்தில் குறைந்தபட்ச புரிதல் கூட இல்லாத போலீசார் எனக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்து எனக்கு அழைப்பாணையும் அனுப்பப்பட்டுள்ளது என்றார். இத்துடன் உதயம் டிஜிட்டல் வலையொலியில் காலை நேர செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து இரவு நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.